வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் டேர்ம் 1ல் யூனிட் 2 எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் ஒரு 35 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் சிம்பிள் அமைக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்துச்சு. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, voter verification paper audit trail VVPAT system was first introduced in dash general election. அதாவது ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று அறியக்கூடிய VVPAT முறை எந்த பொது தேர்தலில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2014. சரிங்களா, அடுத்த கேள்வி. செகண்ட் கொஸ்டின், நோட்டா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2014. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதலாக நோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது. சரிங்களா, அடுத்த கேள்வி. தேர்ட் கொஸ்டின், இந்தியா இஸ் அ டேஷ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு இன்ட்ரடியூஸ் நோட்டா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14th கண்ட்ரி. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாவாகும். சரிங்களா, அடுத்த கேள்வி. ஃபோர்த் கொஸ்டின், தி எலக்ட்ரல் சிஸ்டம் இன் இந்தியா ஹேஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் விச் கண்ட்ரி. அதாவது இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டினுடைய தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து. இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, அடுத்த கேள்வி. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியா இஸ் அ டேஷ் நேஷன். ஆப்ஷன்ஸ் பாருங்க, சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நாலுமே சரியான ஆன்சர் தான். இந்தியா இஸ் அ சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் நேஷன். அதாவது இந்தியா ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். அதுவும் மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். சரிங்களா, அடுத்த கேள்வி. சிக்ஸ்த் கொஸ்டின், த மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன். அதாவது தற்போது நவீன இந்தியா எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சுதந்திரம் என்னைக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1947. சரிங்களா, அடுத்த கேள்வி. செவன்த் கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சேஸ் அபவுட் த எலெக்ஷன் கமிஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் தேர்தல் முறையை பற்றி குறிப்பிட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ட் 15. சரிங்களா, அடுத்த கேள்வி. எய்த் கொஸ்டின், தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. நாட்டின் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்திட எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான தேர்தல் ஆணையமாக அமைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்த கேள்வி. Question number 9, article dash to dash in part 15 of the constitution make the following provision with the regard to the electoral system in our country. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 324 to 329. அதாவது இந்திய அரசியலமைப்பில் 15ஆம் பகுதியில் காணப்படும் 324 முதல் 329 வரையிலான பிரிவுகளில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்பபடி நம் நாட்டின் தேர்தல் முறை அமைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி. 10th கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் ஃபார் அன் எலெக்ஷன் கமிஷன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324, அதாவது 324. தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 324 படி வழிவகை செய்கிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி. 11th கொஸ்டின், அட் பிரசன்ட் த எலெக்ஷன் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா தான் 1, எலெக்ஷன் கமிஷனர்னா 2. தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை கொண்டது. சரிங்களா, அடுத்த கேள்வி. 12th கொஸ்டின், இன் இந்தியா நேஷனல் ஓட்டர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 25th ஜனவரி. அதாவது இந்தியாவில் ஜனவரி 25ஆம் நாளை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். சரிங்களா, அடுத்த கேள்வி. 13th கொஸ்டின், ஏ அட் த நேஷனல் லெவல் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் பிரைம் மினிஸ்டர். அதாவது தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் ஆவார். ஆர் ஹி இஸ் எலெக்டட் பை தி மெம்பர் ஆஃப் லோக்சபா த லோவர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இவர் இந்திய பாராளுமன்றத்தின் கீழவையான மக்களவை, அதாவது லோக்சபா உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரிங்களா, அடுத்த கேள்வி. 14th கொஸ்டின், which rule in the conduct of election rule 1961 of India describe nota procedure. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூல் 49O. அதாவது இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 படி சட்ட விதி எண் 49O நோட்டாவை பற்றி விவரிக்கிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி. 15th கொஸ்டின், தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் செலக்டட் பை த மெம்பர் ஆஃப் அன் எலக்ட்ரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப். அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் பங்கு பெறலாம், யாரெல்லாம் ஓட்டு போகிற உரிமை இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தி எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்.
ஆப்ஷன் பி தி எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் ஸ்டேட். ஆப்ஷன் சி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். சரிங்களா? இதில் ஆப்ஷன் டி பாருங்க, தி மெம்பர்ஸ் நாமினேட்டட் டு த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா? இவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியாது. அதாவது என்னன்னா, பாராளுமன்றத்தின் இரு அவைகள் மற்றும் மாநில சட்டசபைகளில் நியமிக்கப்பட்டுள்ள நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் அங்கம் பெற மாட்டார்கள். சரிங்களா? இடம் பெற மாட்டார்கள். சரிங்களா? நியமன உறுப்பினர்கள் தவிர மற்ற எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி 16th கொஸ்டின், டேஸ் ஆர் த லிங்க் பிட்வீன் தி கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். அதாவது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி 17th கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் காம்பனன்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது கீழ்கண்டவற்றில் எது ஒரு அரசியல் கட்சியின் அங்கம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிளப், ரசிகர் மன்றம். சரிங்களா? லீடர், ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், இது மூணுமே பார்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். தலைவர், செயற்குழு உறுப்பினர் மற்றும் தொண்டர் என்னும் 3 அங்கங்களை ஒரு அரசியல் கட்சி பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்த கேள்வி 18th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து உங்களுக்கு எல்லாமே நேராக தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், சைனா, கியூபா மற்றும் ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர். 2 பார்ட்டி சிஸ்டம், யூஎஸ்ஏ அண்ட் யூகே. மல்டி பார்ட்டி சிஸ்டம், இந்தியா, ஸ்ரீலங்கா, பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. ப்ரெஷர் குரூப், அதாவது அழுத்த குழு, அதுக்காக எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன். சரிங்களா? அடுத்த கேள்வி 19th கொஸ்டின், இன் 2017 there were dash recognized national parties. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7 ஆகும். சரிங்களா? அடுத்த கேள்வி 20th கொஸ்டின், a party which is recognized as a state party in at least dash states is recognized as a national party. அதாவது ஒரு கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை பெறுகிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஒரு கட்சி குறைந்ததாக 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சி என்று தகுதியை பெறுகிறது. சரிங்களா? ஆன்சர் வந்து 4. அடுத்த கேள்வி 21வது கொஸ்டின், for getting recognition as a national party a party has to secure at least dash percentage votes in at least 4 states. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6%. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்கு பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த கேள்வி 22nd கொஸ்டின், for getting recognition as a national party at least dash percentage of members from at least dash states are should elected for the Lok Sabha. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2% members from 3 states. அதாவது ஒரு நேஷனல் கட்சி, அதாவது தேசிய கட்சியாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த கேள்வி 23rd question, opposition party occupies a prominent place in all democratic forms of government. He enjoys a rank of cabinet minister. ஆன்சர் வந்து cabinet minister. மக்களாட்சி முறையில் அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். இவர் கேபினெட் அமைச்சர் தகுதியை பெறுகிறார். சரிங்களா? அடுத்த கேள்வி 24th question, which are the following role of opposition party is true. எதிர்க்கட்சியின் செயல்பாடுகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, he enjoys a rank of the cabinet minister. இவர் கேபினெட் அமைச்சர் தகுதியை பெறுகிறார். சரி. as the chairman of public accounts committee he questions the functions of the government department. சரிங்களா? பொது கணக்கு குழுவின் தலைவராக இருந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குகிறார். சரி. he plays an important role in selection of chairman and members of சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சரிங்களா? அதாவது இவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? இதில் ஆப்ஷன் ABCD 4மே சரியானது தான். அடுத்த கேள்வி 25th கொஸ்டின், the term pressure group originated in. ஆன்சர் வந்து USA. அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த கேள்வி 26th question, who accords recognition to the various political parties as national or regional parties. சரிங்களா? ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியா இல்ல மாநில கட்சியான அங்கீகாரம் வழங்குறது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். இல்லை ஆப்ஷன் டி பாருங்க, the president in consult with the election commission கொடுத்துருக்கு. பிரசிடென்ட்லாம் இந்த சீன்லேயே கிடையாது, அவருக்கு வந்து இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாதுன்றது கிடையாது. இப்போ ஒரு பார்ட்டி வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த ஒரு சர்டன் நார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த இத்தனை % வாக்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்ம்ஸ் அட்டன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நேஷனல் பார்ட்டியா ஸ்டேட் பார்ட்டியான்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கீகாரம் வழங்குறது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். பிரசிடென்ட்டுக்கு வந்து இங்கே சீனே கிடையாது. சரிங்களா? அடுத்த கேள்வி
27th question, Assassin reason. Assassin, Indian Constitution provided for an independent election commission. தன்னிச்சையான தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியிருக்கு. Reason, to ensure free and fair election in the country. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை இந்தியாவில் நடத்துறதுக்கு இது வந்து தன்னிச்சையான அமைப்பா உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and R are true and R explains the A. சரிங்களா? அடுத்த கேள்வி 28th question, the pressure group are also called as interest group, vested group. ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. போத் ஏ அண்ட் பி தான் கரெக்ட் ஆன்சர். இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் அப்புறம் வெஸ்டட் குரூப்ஸ். அழுத்த குழுக்கள், நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. சரிங்களா? அடுத்த கேள்வி 29th question, A, a large number of pressure group exist in India. இந்தியாவில் அதிகப்படியான அழுத்த குழுக்கள் காணப்படுகிறது. R, pressure groups are not developed in India as exist as in USA. சரிங்களா? அமெரிக்க நாட்டில் காணப்படுற மாதிரி இந்தியாவில் வந்து அழுத்த குழுக்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி அடையலை அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and R are true but R does not explains A. ரெண்டுமே தனித்தனியாக சரியான கூற்று தான். ஆனால் R வந்து ஏக்கு வந்து சரியான காரணம் கிடையாது. சரிங்களா? அடுத்த கேள்வி 30th question, match the following. வழக்கம் போல ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் பண்ணியிருக்கேன். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப்ஸ் வித் தேர் டைப்ஸ். சரிங்களா? இங்கிட்ட அழுத்த குழு அப்புறம் அதனுடைய வகை என்னன்னு கேட்டிருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஆல் இந்தியா கிசான் சபா அக்ரேரியன் குரூப், அதாவது விவசாய அமைப்பு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிக்கி அப்படின்றது வந்து ட்ரேட் யூனியன் வர்த்தக அமைப்பு. ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் AISF அது வந்து ஒரு மாணவ அமைப்பு. தமிழ் சங்கம் லிங்குவிஸ்டிக் குரூப். சரிங்களா? இது வந்து மொழி அமைப்பு. சரிங்களா? அடுத்த கேள்வி 31st question, dash can be called as a informal phase of politics. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழைக்கப்படுவது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப், அழுத்த குழுக்கள். அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி 32nd question, நோட்டா மீன்ஸ், அதாவது நோட்டாவோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஆப்ஷன் டி பாருங்க, நன் ஆஃப் த அபோவ். சரிங்களா? ஆப்ஷன் ஏபிசி வந்து தப்பான ஆன்சரு. அது மூணுமே தப்பு. நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக் பண்ணாலும் அதுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஏன்னா NOTAக்கு அர்த்தம் வந்து நன் ஆஃப் த அபோவ். சரிங்களா? அடுத்த கேள்வி 33rd question, which of the following about the direct election is true? நேரடி தேர்தல் முறையின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ, இட் கன்சிடர்ட் டு பி த மோர் டெமோக்ராட்டிக் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். வலுவான மக்களாட்சி கொண்டதாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். நேரடி தேர்தல் முறை அதிக செலவு கொண்டது. ஆப்ஷன் சி, illiterate voters sometimes get misguided by the false propaganda. எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் பொய்யான பரப்புரையினால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். ஆப்ஷன் டி, there are instances of some political party candidates influence the voters through payments in the form of cash, goods or services. சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்கள் மீது பணம், பொருள் மற்றும் பணிகள் மூலம் தங்களது ஆதிக்கத்தை செலுத்துகின்றனர். ஆப்ஷன் இ, எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் வயலன்ஸ் அண்ட் அஃபெக்ட் தி டே டு டே லைஃப் ஆஃப் த பீப்புள். சரிங்களா? எலெக்ஷன் கேம்பெயின் அதாவது பிரச்சாரங்கள் வந்து சில சமயம் வன்முறையில் முடிஞ்சு மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் ABCDE இது ஐந்துமே சரியான கூற்று தான். டைரக்ட் எலெக்ஷனில் இது எல்லாமே சரியான கூற்று தான். சரிங்களா? அடுத்த கேள்வி 34th question, which of the following about the indirect election is true? மறைமுக தேர்தலுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ, indirect elections are less expensive. மறைமுக தேர்தல் நடத்த செலவு குறைவானது. ஆப்ஷன் பி, it is more suited to the elections in the large countries. மறைமுக தேர்தலானது பெரிய நாடுகளுக்கு உகந்தது. ஆப்ஷன் சி, the number of voters is very small. There exists the possibility of corruption, bribery, horse trading and other unfair activities. வாக்காளர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் ஊழல், கையூட்டு, குதிரை பேரம் ஆகியவற்றுக்கு வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆப்ஷன் டி, it is less democratic. This may not reflect the true will of the people. அதாவது மக்களின் உண்மையான விருப்பத்தை பிரதிபலிக்காமல் இருக்க நேரிடும். சரிங்களா? இதில் ஆப்ஷன் ABCD நான்குமே கரெக்டான ஆன்சர் தான். சரியான கூற்று. மறைமுக தேர்தலுக்கான சரியான கூற்று தான் இது நாலுமே. சரிங்களா? அடுத்த கேள்வி லாஸ்ட் கொஸ்டின் 35th question, which of the following about the pressure group is true? அழுத்த குழுக்கள் பற்றின சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ, they are non aligned with any political parties. அவை எந்த அரசியல் கட்சியுடனும் அணி சேருவதில்லை. ஆப்ஷன் பி, they work as an independent yet powerful group to influence the policy decisions. மறைமுக முடிவுகள் எடுப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவை. ஆப்ஷன் சி, many pressure groups are vital source of information and render advice to the government. அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனைகள் வழங்குவதிலும் இந்த அழுத்த குழுக்கள் வல்லுநர்கள் பங்களிப்பு அளிக்கின்றனர். ஆப்ஷன் டி, they exert influence by mobilizing popular support through activities such as petitions, marches, demonstrations and other forms of political protest.
மக்கள் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அரசியல் செயல்பாடுகள் மூலம் மக்களின் ஆதரவை திரட்டுகின்றனர். சரிங்களா? இதில் ஆப்ஷன் ABCD 4மே சரியான கூற்று தான். அழுதுகளுக்குள் பற்றின சரியான கூற்று தான். சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் மேலும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். மேலும் குறைந்தது 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. TNPSC படிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள் TNPSC சேனலோட. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.